எங்க வந்த? இந்த அமுதா யாரையுமே நிராகரிச்சது இல்ல, வாசலுக்கு வந்த யாரையும் திருப்பி அனுப்புனதும் இல்ல. முறையா சொல்றேன், போட வெளியே. நல்லா திட்டுக்கா, இதோட அதிகமாவே எதிர்பார்த்தேன். ஆனா போன் மட்டும் சொல்லாதக்கா. என்ன இருந்தாலும் நான் கூட பிறக்காத தம்பி தானே. வேணாண்டா, போயிடு. என் வாயால எதுவும் அவசரம் சொல்ல வச்சிடாத. எல்லாம் முடிஞ்சு போச்சு. மாலதி தான் தம்பியோடயே போயிட்டா. அவ இனிமே உன் வாழ்க்கைக்குள்ள வரவே மாட்டா. இனிமே நீ முன்னால வந்து நின்னு கண்ணீர் விட்டு அழுது என்ன பிரயோஜனம்? பொருளை மட்டும் இல்ல, கண்ணீரை கூட விரயம் பண்ணக்கூடாது. அப்ப என் மன்னிப்ப நான் யார்கிட்டக்கா கேக்குறது? மாலதிக்கு செஞ்ச துரோகத்துக்கு நான் தினம் அனுபவிச்சுட்டு இருக்கிறேனே, அதை யார்கிட்ட சொல்லி அழறது? எழுதுறவன் இயக்கிறவன். அதனாலதான் உன் சொல்லும் பாவமும் அத்தனை பொருத்தமா இருக்கு. இதுக்கு நான் ஒண்ணும் மயங்கறதுக்கு தயாரா இல்ல. அக்கா சரிக்கா. அக்கா நீ வந்து என்ன ஒரே ஒரு நிமிஷம் பேச விட்டினா நான் வந்து எதுக்கு வந்திருக்கேங்கிறத சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கு அப்புறமும் உனக்கு என்ன பிடிக்கலன்னா, அப்பவும் உனக்கு என் மேல வெறுப்பு இருந்துச்சுன்னா நான் திரும்பி பார்க்காம போயிடுறேன். வேணும்னா உன் செருப்பை கழட்டி கூட அடி நான் வாங்கிக்கிறேன். சொல்லு. எங்கே வாக்கா, உள்ளவாடான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டியா? ஏங்கா இந்த தம்பிய அடியோட வெறுத்துட்டியா? உள்ளவா. வா ஓகே. அந்த ஸ்ரீதேவி சரியில்லைக்கா. அவ என்னுடைய வெற்றியை எதிர்பார்த்துதான் என் கூட பழகியிருக்கா. அவ நினைச்ச அளவுக்கு என்னுடைய வெற்றி இல்லைன்னு ஒண்ணு அவ போக்கே மாறிடுச்சு. தினமும் என்ன ரொம்ப அவமானப்படுத்துறாக்கா. என்னால தாங்க முடியல. பெரிய எழுத்தாளன் உன்னை நான் நினைச்சிருந்தேன்டா. ஒரு நபரை பார்த்தாலே அவனோ அவளோ அது எப்படிப்பட்ட கேரக்டர்னு நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? இது நீயா ஏற்படுத்திக்கிட்ட ஒரு சிக்கல். ஆமாக்கா, மாலதியை நிராகரிச்சதுக்கு எனக்கு இந்த தண்டனை அவசியம்தான். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைக்கா, அக்கா தானா வந்து என்னுடைய புத்தி மாறல. நான் வந்து புத்தி மாரடிக்கப்பட்டேன். ஏதோ ஒரு வலையில விழுந்து மதி மயங்கிட்டேன். ஒரு பப்ளிக் மேடையில உன்னை கிழின்னு கிழிச்சிட்டா மாலதி. பத்திரிக்கையில பார்த்துட்டு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். I deserve it. I deserve it. ஆனால் அக்கா, என்னால எனக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தாங்கிக்க முடியல. என் வேதனையை சொல்லி அழறதுக்கு கூட எனக்கு யாரும் இல்லக்கா. பைத்தியக்காரா, யாருமே இல்லாம இருந்த உனக்கு எவ்வளவு அற்புதமான ஒரு உறவுகள்லாம் கிடைச்சது. அது எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்குனது நீதானே. அதான்க்கா நான் வந்து இப்ப ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அந்த ஸ்ரீதேவி வீட்டை விட்டு நான் வெளில வந்துட போறேன். வந்து என்ன பண்ண போற? குறைஞ்சபட்சம் திட்டுறதுக்காவது ஒரு பொம்பளை இருக்காளேன்னு நினைச்சு பாரு. அப்படி இல்லக்கா. அக்கா நான் அங்க இருக்கிறது வந்து எனக்கு நரகமா இருக்குக்கா. அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் வந்து அவமானத்துல கூனி குறுகி போயிட்டு இருக்கேன். முடியல என்னால. நான் இங்க வந்துடுறேன். இங்க வந்து என்ன பண்ண போற? அக்கா எனக்கு எப்படியாவது மாலதி இருந்த போர்ஷனை வாடகைக்கு வாங்கி கொடுத்திருக்கா. மாலதியோட வாழ்ந்த நினைவுகளை கற்பனை பண்ணிக்கிட்டேன் நான் என் வாழ்க்கையை கழிச்சிடறேன். இல்ல, அத அவங்க பூட்டி போட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நாம வாடகை கேட்க முடியாது. அக்கா, எனக்கு மாலதியுடைய மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு வழியே இல்லையாக்கா? இல்லடா, அவகிட்ட உன்னோட பேரை சொல்லவே முடியாது. அவகிட்ட மட்டும் இல்ல, அவ குடும்பத்திலே யாருக்கிட்டையுமே பேச முடியாது. ஓகே அக்கா, எனக்கு இந்த காம்பவுண்ட்லயே ஏதாவது ஒரு போர்ஷனை
வாடகைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் கிளம்புறேன். நான் போய் மாலத்தியுடைய போர்ஷன் வாசல்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போறேன். நான் வரேன்க்கா.